ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம கிளாஸில் ஸ்டெம் ஸ்டிச் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து சில்க் த்ரெட்டும் த்ரெட் நீடிலும் எடுத்திருக்கேன். ஸோ எப்பயும் போலே த்ரெட்டை வெளியில் எடுத்துகிட்டு ஒரு நார்மலான ஒரு செயின் ஒன்று போட்டு லாக் பண்ணிடுங்க. ஒரு லாக் ஸ்டிச் போட்டு லாக் பண்ணிவிட்டு போட்ட செயின் இருக்கு இல்லையா, அதுக்கு சென்டராக இருக்கிற மாதிரி வெளிப்பக்கமாக பார்த்து ஒரு ஸ்டிச் ஒன்று போட்டுட்டு அதையும் லாக் பண்ணி வெளியில் எடுத்துடுங்க. எகெயின் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு செயின் போட்டோம் இல்லையா, அந்த இடத்துக்கிட்ட எடுத்துகிட்டு வந்துடணும். அந்த இடத்துக்கிட்ட கொஞ்சம் கீழே தள்ளி ஒரு ஸ்டிச் போட்டு லாக் ஸ்டிச் போட்டுருங்க. மறுபடியும் போடும்போது என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ இந்த செயினுக்கு சென்டராக பார்த்து ஒரு ஸ்டிச் போட்டு லாக் பண்ணிடணும். எகெயின் அதே மாதிரியே முன்னாடி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அதே பாயிண்ட்டுக்கு வந்துட்டு ஒரு ஸ்டிச் பண்ணி ஒரு லாக் ஸ்டிச், எகெயின் மறுபடியும் அதுக்கு பாதியில் ஒரு ஸ்டிச் போட்டு லாக் ஸ்டிச், எகெயின் மறுபடியும் சென்டர் எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த இடத்துலையும் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு எகெயின் மறுபடியும் அந்த வெளிப்பக்கமாக சென்டராக பார்த்து ஒரு ஸ்டிச் போட்டு லாக் ஸ்டிச் போடணும். ஸோ இதுதான் ஸ்டெம் ஸ்டிச் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஸ்டெம் ஸ்டிச் வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பூ டிசைன் வரைகிறீங்க, அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு அந்த ஸ்டெம் மாதிரி உங்களுக்கு போடணும் அப்படின்னா இந்த ஸ்டிச் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஸ்டெம் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். க்ரீன் கலர் த்ரெட் யூஸ் பண்ணி போட்டிங்கன்னா ஸ்டெம் மாதிரியே இருக்கும். ஸோ வேறு எங்கெல்லாம் போடலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நெக்லைனில் சரி த்ரெட் கொடுத்து நெக்லைன் கொடுக்குறதுக்கு பதிலாக இது மாதிரியான டிஃப்ரெண்ட்டான ஸ்டிச்சஸ் பற்றி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு யூனிக்காகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. அண்ட் அதே மாதிரி நீங்கள் சரியில் பார்டர் கொடுப்பீங்க இல்லையா டிசைன்ஸ்க்கு, அதுக்கு பதிலாக இந்த ஸ்டெம் ஸ்டிச் யூஸ் பண்ணி கொடுத்தீங்கனாலும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பார்க்க கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். அந்த டிசைன் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். ஸோ இதே தான் ஃபஸ்ட்டு சென்டர் பாயிண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வெளிப்பக்கமாக அந்த ஃபஸ்ட்டு போட்ட செயினுக்கு சென்டராக பார்த்து ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு எகெயின் போட்ட மாதிரியே எடுத்துகிட்டு வந்துடணும். ஸ்டார்ட் பண்ண பாயிண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடணும். ஸோ இதே மாதிரி போடுறது தான் ஸ்டெம் ஸ்டிச். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் கைஸ். உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. உங்களுக்கு வேறு எதுவும் ஸ்டிச்சஸ் பற்றி டவுட் இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அடுத்தடுத்த கிளாஸஸில் பார்ப்போம். தேங்க்யூ கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.